எனக்கு வந்து எங்கள் 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 மாமியார் வந்து இன்னைக்கு பூ கொடுத்தாங்க. யார் தெரியுமா? எங்கள் மாமியார் நீங்கள் இங்கேருந்து சொப்பனத்துலேருந்து சாத்தனூர் வழியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ரோட்டில் வந்து 2 காரையும் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. என் புருஷனுக்கு வாழையும் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் பேர் வந்து ஜாக்கி. அவங்க அம்மா, அவங்க ஓனர் அம்மா தான், அம்மான்னு சொல்ல தானே, அவங்க அம்மா தான் வந்து எனக்கு பூ கொடுத்தாங்க. நாளைக்கு என் கொண்டையில் பூ பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இப்போ பூ கட்டுறேன். சரியா? பூ கட்டும்போதே எனக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லட்டா? என்ன பாட்டு பிடிக்கும்? அந்த இதில் வந்து ஓ எனிமி ஐ லவ் யூ, ஓ எனிமி ஐ ஹேட் யூ சொல்லிட்டு போகிறா திவ்யா. சரி, ஓகே. நான் வந்து எனக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்கிறேன். அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான், அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான், எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான், அழகான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாட்டு. அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு இன்னொரு பாட்டு. என்ன பாட்டுனா கலந்து கலந்து தான் பிடிக்கும், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் சோகமான பாட்டு. என்ன சோகமான பாட்டுனா, பொன்மான தேடி நானும் போடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மனங்கு இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன. பாப்லி 20 ரூபாய் கொடுக்குமே, சமோசா வாங்கிட்டா. போயிட்டாங்களா? போயிட்டாரா? இப்ப போயிட்டாரா இருக்கிறாரா? வெயிட் பண்ண, 20 ரூபாய்க்கு சமோசா வாங்க திவ்யா. அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு என்னன்னா, ஒத்தையடி பாதையில ஊரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு, அந்த பாட்டு பிடிக்கும். அது இதெல்லாம் சோக பாட்டு. பூனா வேற உள்ள கத்திட்டே இருக்கான். அவனை வேற வந்து இன்னைக்கு நைட் வந்து அவுத்துடணும். அடுத்தது வந்து யாரை பிடிக்கும்? அடுத்து இன்னொரு பாட்டு பிடிக்கும். நிறைய பாட்டு பிடிக்கும் எனக்கு, எக்கச்சிக்கமாக பாட்டு. அதுக்கப்புறம் காதோடு தான் நான் பாடுவேன், மனதோடு தான் நான் பேசுவேன், விழியோடு தான் விளையாடுவேன், உன்மடி மீது தான் கண் மூடுவேன், காதோடு தான் நான் பாடுவேன், அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறமா வைகைக்கரை வைகைக்கரை காட்சி நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, அந்த பாட்டு பிடிக்கும். மன்னந்தனை மன்னந்த லிரிக்ஸ்லாம் ரொம்ப மறந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு தெரியுமா? பழைய பாட்டு இதெல்லாம். நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ இன்றே நானும் தான் மண்ணில் வாழ்வேனா, இந்த லிரிக்ஸ் ஆனா தெரியல. அன்பே அன்பே நீதான் அன்பே, அப்படி இதெல்லாம் வந்து 8th படிக்கும்போது நான் பாடிட்டு இருப்பேன். அந்த பாட்டுங்கெல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த புன்னகை மன்னன்ல ஒரு பாட்டு, கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பாட்டு கூட, ஜிங்கல ஜிங்கா ஜீபும்பா ஜிங்கல ஜிங்கா கண்ணமலிக்கும் கில்லாதே கல்லூலி மங்கா, அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறமா சரி, ஓகே. சினிமா பாட்டெலாம் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கேட்கும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு என்ன தெரியுமா பிடிக்கும்? இந்த லக்ஷ்மி படத்தில் வந்து மொட்ராக்கா மட்ராக்கா, அது மாதிரி லிரிக்ஸ் ஞாபகம் இல்லை, அந்த பாட்டு பிடிக்கும். ஃபர்ஸ்ட்லாம் பாடி பாடி பார்த்தேன், அது வந்துச்சு. கத்தி கத்தி பாடிட்டு இருப்பேன். இப்போ வந்து அது தெரியல. அதுக்கப்புறம் என்ன பாட்டு பிடிக்கும்னா,
அப்புறம் 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 கிறிஸ்டியன் பாட்டில் என்னென்ன பாட்டு பிடிக்கணும்? ஏறுகின்றார் தள்ளாடி தவந்து களை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் இயேசு கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார் கண்ணத்திலவன் ஓங்கி அடிக்க. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ரொம்ப நாளாச்சு நான் பாடி. சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். ஏறுகின்றார் தள்ளாடி தவந்து களை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் இயேசு கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். அந்த பாட்டு பிடிக்கும். அப்புறமா வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. ஏண்டி ரோட்ல போய் நின்னுங்கிற? இங்க நில்ல போயிடுவாரா? அட்லீஸ்ட் அந்த கால மேலனாச்சும் உக்காரான். ஏறுகின்றார் அது வந்துட்டான். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் சுற்றிடும் முற்றார் உறவினரும் கூடுவிட்டு உண்ணாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வரலினா போ, நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். ஏன் எவ்வளோ நேரம் நின்று இருப்ப? இல்லைன்னா இப்படி வந்து உட்காரு. அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறமா எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இலை பாறுதல் தரும் தேவா கலை தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தேன். அது என்ன கரும்பு லாரியில பாட்டு போட்டு போறாங்க. சோறு கொண்டு போற புள்ள கொஞ்சம் சும்மா அடைய இருக்கு அப்படி. ஆத்தங்கர ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு. இது என்ன பூ? இது என்ன பூன்னு தெரியல. ஆனா வந்து வாசனையே வரல இந்த பூல. பட் ஆனா அழகா இருக்குல்ல, வெள்ளை கலர் பூ. நான் இன்னைக்கு அருணாச்சல காப்பகம் போயிருந்தேன்னா அங்கே வந்து ஒரு வெள்ளை கலர் நாய் பார்த்தேன், நாய்க்குட்டி. அது அழகாக கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. எனக்கு கூட அந்த நாய்க்குட்டி மாதிரி நாய்க்குட்டி வேணும். ஆனால் நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன். என்னென்னா காசு கொடுத்து நாய்க்குட்டி வாங்க மாட்டேன். அப்படி தான் அந்த காசு கொடுத்து அந்த நாய்க்குட்டி வாங்குற அந்த செலவுக்கு நிறைய நாய்ங்களுக்கு வந்து சோறு போட்டுருவேன் நான். அதனால் காசு கொடுத்து எந்த நாய்க்குட்டியுமே வாங்க மாட்டேன். சரியா? ஆனால் ஒருத்தங்க ஒரு அழகு நாய்க்குட்டி ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் என்னால் தான் அது சரியாக வச்சு வளர்த்துக்க முடியல. அது யார் கொடுத்து அமிச்சாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த நாய்க்குட்டி வந்து சரியாக வளர்க்க முடியலன்னது. அவ்வளோதான்.
அப்புறம் அந்த நாய்க்குட்டி பேர் புசு. அது நல்லா தான் இருந்தது, ஆனால் அதுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு. அது ஏன் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நாய்க்குட்டியை பார்த்துக்கவே தெரியல அப்படின்னு நினைப்பேன். அதுதான் ஏன் பார்த்துக்க தெரிலன்னா, சார்ஜ் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஏன் பார்த்துக்க தெரியலன்னா, நான் நடக்க முடியல. இந்த வீட்டில் வந்து அழகு நாய்க்குட்டிங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு வந்து வசதி இல்லை. அதனால் அடுத்த முறைலாம் நாய்க்குட்டி வந்து யாராச்சும் கொடுத்தாங்கன்னா பத்திரமா பார்த்துக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நான் வந்து எடுப்பேன். அப்படி இல்லைன்னா ரோட்டில் வந்து அம்மா அப்பா இல்லாத நாய்க்குட்டி, ரோட்டில் இருந்து அடிபட்டு செத்து போயிடும் அப்படிங்கிற நாய்க்குட்டி மட்டும்தான் எடுத்து வளர்ப்பேனே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா புள்ளி இப்படி ஆயிட்டாலே அப்படின்ட்டு நான் நினச்சி தூக்கமே வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அவள் குத்தப்ப அழகாக புசு புசுன்னு இருந்தா. அப்புறம் என்கிட்ட இப்போ ஒரு 3 குட்டி வந்தது. அந்த 3 குட்டியில் வந்து ஒரு குட்டி வந்து செத்து போச்சு. அதே மாதிரி ஒரு குட்டி வந்து 3 குட்டியுமே செத்துச்சு. பட் அந்த 3 குட்டியில் ஒரு குட்டி வந்து இருந்த மாதிரி ஒரு வந்து செவ்வில் கலர் குட்டி. அந்த குட்டி மாதிரியே வந்து அது என்ன அது அந்த குட்டி மாதிரியே ஒரு குட்டி இன்னைக்கு அருணாச்சல காப்பகத்தில் பார்த்தேன். ஒரு தம்பி எடுத்துகிட்டு வந்திருந்தான் அந்த செவல் நிற குட்டி. எடுத்து கொஞ்சணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் அது ஆம்பளை குட்டி. என்கிட்ட இந்த குட்டி வந்து பொம்பளை குட்டி. நான் தான் வாங்க சொன்னேன். அந்த குட்டி. அதனால அப்புறமா சேட் ஆயிட்டேனா. அதுதான் ஏமா 2 10 ரூபாய். நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன். இதோ இங்கே வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன். எனக்கு ஒன்று கொடு, அம்மாச்சிக்கு ஒன்று கொடு, நீ ஒன்று எடுத்துக்கோ, அப்பாவுக்கு ஒன்று கொடு. எப்படி புள்ளிங்கோவிலேருந்து டில்லிங்கோவா மாறிட்டுக்கிறேன். டில்லிங்கோலாம் இல்லையா? சமோசா சாப்பிடுங்க. வீடியோவில் கேட்குறேன். நான் போ ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் கூட வேக்சின் போடலாமா? ராமு கூட பிடிச்சி போட்டணும். 10 பேருக்கு போடலாமா? அது 1 ml ஒவ்வொன்று. அப்போ இருக்கிற எல்லாருக்குமே போட்டணும். இவங்க 4 பேருக்கு போட்டோமா, மீதி இருக்கிறவங்க எல்லாருக்கும் போட்டணும். லொடுக்கு கூட போடலாம். லொடுக்கு அவங்களுக்கு கூட. ஆமாம், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா க்ளவுஸ் போட்டுன்னு பிடிச்சிட்டு போட்டுரும். புட்டு புட்டு போனோம். ஆளுக்கு கொஞ்சம் அவ்வளோதான். அவ்வளோதான். நான் பூ கட்ட போகிறேன். டாட்டா.